உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. 100 பேர் எதிர்மறையாய் விசுவாசித்தாலும் நீங்கள் ஒரு நபர் நேர்மறையாய் விசுவாசித்தால் அந்த 100 பேருடைய அவிசுவாசத்தையும் உங்கள் விசுவாசம் விழுங்கிவிடும் என்று சொல்லுகிறேன். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்களில் எத்தனை பேர் உங்களுக்குள் பேசுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? விசுவாசம் தனக்குள்ளே பேசும். ஃபெய்த்தோட ஓவர்ஃப்ளோ தனக்குள்ளே பேசுறது. ஒரியும் அதே மாதிரி ஓவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தானா புலம்புவாங்க. ரெண்டுக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. என்ன கரண்ட் பில்லு, ஃபேனை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே பேசிகிட்டே இருப்பார். சில ரோட்டில் பேசிகிட்டே போவாங்க. இதெல்லாம் என்னென்னா ஒரி ஓவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசும். சின்ன வயசில் மிடில் ஏஜில் யோசிச்சுக்கிட்டு இருந்தவன் முதிர் வயதாகும்போது தனியாக பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன செஞ்சுட்டான்? அதில் வளர்ந்துட்டான். நம்ம சின்ன வயசில் நம்பிக்கிட்டு இருந்தோம், முதிர் வயதாகும்போது பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம விசுவாசத்தில் வளர ஆரம்பிக்கிறோம். பேசுங்கள், உங்களுக்குள்ளே பேசுங்கள். ஏனென்றால் நீங்கள் பேசுகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை சிருஷ்டிக்க போகிறது. 100 முறை இந்த பக்கம் நம்ம போகும்போது நான் சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ்ன்னு இருந்தால் இங்கே இருக்கணும்யா அப்படின்ட்டு, சர்ச்சுன்னு இருந்தால் இங்கே இருக்கணும். 60 அடி ரோடியா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்னைக்கு எப்படி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். கவர்மெண்ட்டே பஸ் இங்கே ஒரு நாள் வேணான்னு தான் சொல்லுவேன். பொல்யூஷன் இல்லாமல், நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த இங்கே தொடங்கி அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் என்னது அது பெரிய இல்லை அதை தாண்டி அங்கிட்டு கம்மாய், அங்கிட்டு பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. நல்ல வேளை அந்த சைடு ரொம்ப டார்க்காக இருக்குது, இதாக இருக்குது. இது கும்முன்னு இருக்குது. அப்போ பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அந்த அன்னாள் என்ன செஞ்சா? பேசினாள். அவள் பேசினது ஏலிக்கு கேட்கல, ஆனால் எல்ஷடாய்க்கு கேட்டது. அவள் தனக்குள்ளே பேசினாள், தேவன் அதை கேட்கிறார். நீங்கள் பேசுகிறதை தேவன் கேட்கிறார். அதெல்லாம் சொல்ல நெகட்டிவா பேசாதீங்க. பலசர கடைக்கு போய் ஜீனி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்களானே, அண்ணன் கேட்பான், சொல்ல மாட்டாங்க. தோரம்பருப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னா தோரம்பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பாசிப்பருப்பு இருக்கு, என்ன சொல்ற? ஜீனி இருக்கா, சக்கரை இருக்கு, 5020 இருக்கா, இல்லை 5030 இருக்கு, வாங்கிக்கிறியா? பொன்னி இருக்கு, வாங்கிக்கிறியா? என்ன சார் செய்கிறாங்க? எது இல்லையோ அதை பேசாத, எது இருக்கிறதோ அதை பேசு. ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், don't even pronounce the sickness and the name of the sickness. காய்ச்சல் சொல்லாங்க, லைட்டாக கொஞ்சம் பாடி பெயின், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அதுக்கு மேலே அதுக்கு இடமே கொடுக்கூடாது. இதிலே பாதி சுகமாயிருவீங்க. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கிறது. ஜஸ்டின் பிரபாகரன் சொல்றாரு, நீங்கள் பேசுகிறதை உங்கள் காதுகள் கேட்கிறது. உங்கள் காது எதை கேட்கிறோ உங்கள் இருதயம் அதை நம்புகிறது. ஆகையால் தான் விசுவாசிக்கும் போது பேசு, விசுவாசிக்காத போதும் பேசுன்றாரு ஜஸ்டின் பிரபாகர். ஏன்னா நீ பேச பேச உன் காது அதை கேட்கும், உன் காது கேட்டதுக்கு அப்புறம் இருதயம் விசுவாசிக்க ஆரம்பிக்கின்றார்.
பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க இவள. அதாவது நம்ம விசுவாசத்தை பேசுட்டோம், அவர் விசுவாசிக்காமலே பேசு, உன் காது அதை கேட்கட்டும். அவன் வயது பைபிள் என்ன சொல்லுது, அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும். நான் ஆமென் கேட்குறேன், உங்களுக்கு மட்டும் ஆரோக்கியம் அடையுன்றேன். நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், 4 பேர் ரிசீவ் பண்ணீங்க. உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை முற்று முடிய நடத்துவார். கையை தட்டும்போது அவருக்கு ஆமென். என் கையில் இல்லை, எல்லாமே அவர் கையில் இருக்கு. தொடங்கினவர் முடிப்பார். அவர் அல்பா என்றால் அவர் ஒமேகா. 100 பேர் எதிர்மறையாய் விசுவாசித்தாலும், நீங்கள் ஒரு நபர் நேர்மறையாய் விசுவாசித்தால், அந்த 100 பேருடைய அவிசுவாசத்தையும் உங்கள் விசுவாசம் விழுங்கிவிடும் என்று சொல்லுகிறேன். சிலர் தான் விசுவாசத்தை விட அடுத்தவங்க அவிசுவாசத்தை ரொம்ப விசுவாசிப்பாங்க. என் கடவுள் செய்கிற பஞ்சாயத்து தான் சார் என் ஜபத்தை எல்லாம். அப்போ இவங்க விசுவாசம் அவர் அவிசுவாசத்தை தான் ரொம்ப விசுவாசிக்குது. நான் என்ன சொல்கிறேன், 100 பேர் எதிர்மறையாக விசுவாசித்தாலும், நான் நேர்மறையாக விசுவாசித்தால், அந்த 100 பேருடைய அவிசுவாசம் வேலை செய்யாது, என்னுடைய விசுவாசமே வேலை செய்யும். என் விசுவாசம் வேலை செய்யும், என் விசுவாசம் வேலை செய்யும். அப்படி என்ன செய்ய மாட்டீங்க, அவிசுவாசம் அந்த பதட்டம் மாறிடும். சொல்லிட்டேன், நீ விசுவாசி, இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நான் விசுவாசி நடந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. அது தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது, ஏன் சொல்கிறது, இதன் அர்த்தம் என்ன, இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.